கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கடந்த வாரம் நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம். அந்த வார்த்தையை நாம் மறுபடியும் வாசிப்போம். யோபு புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். இப்பொழுதும் இதோ என் சாட்சி எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சாட்சி பரலோகத்துக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? ஆமென். அப்ப உங்க சாட்சி எப்பேற்பட்ட சாட்சியா இருக்கணும்? பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னதங்களிலே தேவன் இருக்கிறார். எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறாரு. அப்ப உன்னதத்துல இருக்கிறவரு சாட்சி இருந்தா தானே பகர முடியும். இல்ல, ஏதோ ஒரு சாட்சி இருக்கணும், அதை பகருவார். என் சாட்சி பரலோகத்துல இருக்குன்னு தைரியமா யோபு சொல்ற. நான் அப்பேற்பட்ட சாட்சியோடு வாழ்ந்திருக்கிறேன், சாட்சியோடு இந்த ஊர்ல இருந்திருக்கிறேன், எல்லாருக்கும் நான் சாட்சியா நின்று இருக்கிறேன்றத பரலோகம் சொல்ல. பரலோகத்துல இருக்கு, என் சாட்சி பரலோகத்துல இருக்குது என்றார். அல்லேலூயா. இப்ப இதே மாதிரி இதே ஸ்டைலுக்கு எல்லாரும் வந்துட்டோன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் பாருங்க. இங்கே பரலோகம் இங்கதான். அல்லேலூயா. பரலோகமே இங்க இறங்கி வந்துடும். ஆனா நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. சாட்சி சொல்ல நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது இல்லை. இடம் கொடுக்கறது இல்லைன்னா சாட்சி இருந்தா தானே அவர் சொல்றதுக்கு. யோபு குறித்து சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவ பக்தி உள்ளவன் அப்படி இப்படின்றாரு. அவ்வளவு சொல்றாரு. ஏன்னா அவனை பத்தி இருக்குன்னு சொல்றாரு. நம்மளை பத்தி இருக்கா? சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்கா? இருக்கா? ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்கா சொல்றதுக்கு? இருக்கா? சாட்சி சொல்லணுங்க நம்மளை குறிச்சு. ஆண்டவர் சாட்சி இருக்கணும். இன்னைக்கு நம்ம சாட்சியை குறிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரலோகம் நம்மை ஆமோதிக்கிறது. சாட்சி கொடுக்க தேவனும் ஆவலா இருக்கிறார். ஆனா சரியான சாட்சி இல்லாததால உண்மையான சாட்சி இல்லாததால அங்க ஒண்ணும் வெளிப்படல. நம்மளை குறித்து பேச்சு வரல, பேசப்படல. நம்ம சாட்சியை சுலபமா இழந்துடுறோம், கெடுத்துடுறோம். சாட்சியை குறிச்சு ஒரு சிலருக்கு அதை பத்தி அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. எவனாவது பேசிட்டு அது சரி, எவனாவது ஏதாவது சொல்ல மாட்டோம். பரலோகம் சொன்ன, பரலோகம் சொல்ல காத்துட்டு இருக்குதே. நம்ம மனம் போன போக்குல வாழ்ந்துடுறோங்க. நம்மளுக்கும் ஒரு சாட்சி இருக்கு. நம்ம சாட்சி பரலோகத்துல இருக்கு. நம்மளுக்கு சாட்சி பகிர ஒரு உன்னதத்துல இருக்கிறாரு. அவர் ஏற்ற வேலையில இறங்கி வந்து நமக்காக பேசுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்து காட்டணும். நம்ம வாழ்க்கைய பரிசுத்தமா வாழ்ந்து காட்டுறதுதான் சாட்சி. உலகம் கலக்காத வாழ்க்கையா வாழ்ந்து காட்டுறதுதான் சாட்சி. பாவ காரியங்களை நெருங்க விடாம எப்பவும் அதை எதிர்த்து கொண்டிருப்பதுதான் சாட்சி. அதுதான் சாட்சி. உலக காரியங்களுக்கு ஒத்து நடக்காம எத்தனை லட்சம் வந்தாலும் அது தவறானது என்று தெரிஞ்சு அதை ஒதுக்குறோம் பாருங்க. உலக காரியங்களை ஒதுக்குறோம் பாருங்க, பாவ காரியங்களை ஒதுக்குறோம் பாருங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாததெல்லாம் ஒதுக்குறோம் பாருங்க. அதுதான் சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கும் எவ்வளோ பேர் சாட்சி வந்து போய்கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நானும் எனக்கு நான் அந்த சபையில் தெரிஞ்சவங்க பைக்ல போயிட்டு இருக்கிறோம். அந்த சபை நல்ல ஆவிக்குரிய பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது
நாங்க ஒரு கடையில நின்று ஒரு திங்ஸ் வாங்குறோம். அது எதிர்க்க ஒரு ஒயின் ஷாப். அவர் வாங்குறாரு, நான் இப்படி திரும்பி நின்று அப்படி பஸ் ஸ்டாண்ட் அது அப்படி நின்று அப்படி பார்த்தேன். நான் வந்துட்டேன், ஃபுல் டைம்ல தான், 3 நாள் ஊதியத்துல. அப்போ அந்த சர்ச்சுக்கு வர நேரம் அதுக்கு பக்கத்துலயே ஒரு சந்து இருக்கு. சந்து உள்ள வண்டியை விட்டுட்டு அப்படி நடந்து வந்து பார்த்துருந்தாங்க. ரோட கிராஸ் பண்ணி அண்ணன் நான் கிராஸ் பண்ண இங்க நிற்கிறேன். சந்து பக்கம் போய் வண்டியை விட்டுட்டு நேரம் வந்து அப்படியே பார்த்தாரு. பக்கத்துல உள்ள ஓடிட்டாரு. நான் தான் ரொம்ப ஆரம்ப புதுசு இல்ல, எனக்கு அப்படியே பகீர்னு தூக்கி வாரி போச்சு. என்னடா அது ஒரு நல்ல மனுஷன் நினைச்சோம். அப்படியே அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பழக்கம். சரி, நானே பார்க்கலங்க, கர்த்தர் பார்க்கிறாரே இல்லையா? கர்த்தர் பார்க்கிறாருல்ல. இதே போல இன்னொரு இடத்துல ஒரு கூட்டத்துல அப்படிதான் ரொம்ப மகிமையா ஒரு ஜெபம் பண்றாரு. ஆஹா ஓஹோ, நானே ஊழியக்காரனா இருப்போம்னு அசந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை போட்டுட்டு வெளியே வராது. ஜீன்ஸ் பேண்ட்ல பார்த்தா அப்படியே பட்டை, சிகரெட் ஆகிட்டு தீப்பெட்டி ரெண்டும் கிடக்குது. இன்னும் எவ்வளவு பேர் சாட்சியை எழுந்துதான் இருக்கிறாங்க. அந்த சாட்சியை பரலோகம் சொல்லும் போதே பரலோகம் பார்த்துட்டு இருந்தே, பரலோகத்துல ஒரு நாள் நம்ம குறிச்சு சாட்சி சொல்லணுமே, நான் போய் நான் அங்க சாட்சி சொல்லணுமே, அந்த எண்ணமும் அக்கறை இல்லை. இன்னும் எவ்வளவு பேர் தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டாலும் மனம் திரும்பினாங்கன்னா, இங்க இல்ல, இங்க இருக்கீங்களான்னு தெரியல, யூடியூப்ல போகுது, பாக்குறவங்களாவது கேட்டு மனம் திரும்பட்டான். நம்மை குறித்து சாட்சி இருக்கணுங்க. நம்ம குறிச்சு தேவன் பேசணுங்க. நம்ம குறிச்சு யோபு என்ன வாயை திறந்த என்ன பேசணும்? ஒண்ணுமே பேசல. கர்த்தர் பேசுறாரு பிசாசு கிட்ட யோபு குறிச்சு. எவ்வளவு இடத்துல மனுஷர்களுக்காக கர்த்தர் பேசுகிறார் சாட்சியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம எப்படி நடக்கணும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மத்தவங்க நம்மளை குறிச்சு சாட்சி சொல்றாங்களோ இல்லையோ, தேவன் சொல்லணும் சாட்சி. நம்மை குறித்து சொல்ல சாட்சி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா? அதான் சாட்சி. உலக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அதை வெட்டி ஒதுக்கி ஓரம் கட்டுவதுதான் சாட்சி. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதா? இன்னைக்கும் கிறிஸ்துவ உலகத்துல வெளியே விட்டுருங்க, ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுருங்க. கிறிஸ்துவ உலகத்துல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் குடிப்பகத்துல பழக்கத்துல இருக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறதுல இருக்கிறாங்க, பான் பிராகு போடுறதுல இருக்கிறாங்க, போத வசத்துல இருக்கிறாங்க, தவறான பாவ பழக்க வழக்கத்துல இருக்கிறாங்க, இச்சையில விழுந்து இருக்கிறாங்க. இப்படி நிறைய இருக்குது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனுக்குள்ள இருக்கிற பெருமை, இது 3 இன்னைக்கும் கிரியை செய்து கொள்ளுங்க. இந்த 3 இருந்ததுன்னா சாட்சி இருக்காது. நம்மை குறிச்சு சாட்சியே கிடையாது. சாட்சியை குறிச்சு சொல்ல போற பாருங்க, பரலோகத்துல எல்லாம் அந்த சாட்சி எவ்வளவு பேசப்படுது. நம்ம நிக்கிற சாட்சி எப்படி பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. போன வாரம் வந்தீங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும். வராதவங்க போன வாரம் செய்தியை கேளுங்க. நம்முடைய சாட்சி தான் உடன்படிக்கை பெட்டி. சாட்சிக்கென்று ஒரு பெட்டியை ஆயத்தப்படுத்தி அவர் கூடாரத்தில் வைத்தார். அது தங்க தகட்டால மூடப்பட்டு அதற்குள்ளே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் உள்ள இருக்கிறது. ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்கிறது. தேவனுடைய அப்பம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை தேவன் பண்ண உடன்படிக்கை வார்த்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது, சாட்சி பெட்டிக்குள் இருந்தது. அந்த சாட்சி பெட்டி கூடாரத்தை விட்டு வெளியே வரும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்கள், எதிராளிகள் சங்காரமாவார்கள்.
அல்லேலூயா. அந்த சாட்சி பெட்டியை தொட்டவனும் மரிக்கிறான். அந்த சாட்சி பெட்டி போகிற ஊரெல்லாம் பயங்கர வாதை. பெலிஸ்தியர் தேசத்துல இப்படி நிறைய நடக்கிறது. போன வாரம் சொன்னேன் நான். அந்த நம்முடைய சாட்சி அப்பேற்பட்ட ஒரு கனப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறது. பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கிறது. தேவன் அதை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. தேவன் ஒன்றை பேசுகிறார் என்றால் எதை பேசுகிறார்? உன் சாட்சியையும் என் சாட்சியையும் குறித்து தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. தேவன் பேசுகிறாருங்க. எவ்வளவு பெரிய கனம், நமக்கு எவ்வளவு பெரிய கனத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். நம் சாட்சி பேசப்படுகிறது. யார் சாதாரண மனுஷன் பேசல, தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சாட்சியை கொஞ்சம் கட்டி எழுப்பு. பாவத்தில் இருந்து அதை இன்னைக்கு உதறி தள்ளுங்க. எனக்கு எவ்வளவு பேர் சினிமா பார்த்துட்டு, நாடகம் பார்த்துக்கிட்டு, எவ்வளவு தேவையில்லாத போன்ல காரியங்கள் பார்த்துட்டு, இச்சையான காரியங்களை பார்த்துட்டு, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப சாட்சி குலைக்கப்படுதில்ல. பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, பாம்பராக்கு போடுறாங்க. கிறிஸ்துவ உலகத்துல நான் பேசுறேன். வெளியால விட்டுருங்க, ரட்சிக்கப்படாத அவன் வேற. இப்படியே இருந்து நம்ம மறிச்சோம்னா நம்ம நிலைமை என்ன நிலைமைன்னு பாருங்க. போமா சாட்சி பெட்டி பரலோகத்துல இருக்குங்க. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. குணப்படுத்தல நான் சொல்றேன். குணப்படுத்தல் 15:5 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரம் ஆகிய சாட்சியின் கூடாரம் ஆலயம் திறக்கப்பட்டது. ஆமென். சாட்சியின் கூடாரம், அதுக்குள்ள அந்த பெட்டி இருக்கு. அது ஃபுல்லா வாசிங்க. ஃபுல்லா வாசிட்டீங்களா? 15:5. சாட்சியின் கூடாரம் அங்கே இருக்கிறது. அந்த கூடாரத்துல அந்த பெட்டி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:19 வாசிங்க. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி, சாட்சி பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும். சரி, நமக்கு அதெல்லாம் வேணாம். என்னன்னா அந்த சாட்சி பெட்டி அங்க இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சாட்சி பெட்டியோடு தொடர்பு இந்த பூமியில் இருக்கிறது. இங்கிருந்து அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறவர்கள் மாத்திரமே அந்த சாட்சி பெட்டி கூடாரமாகிய ஆண்டவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க முடியும். இங்கே சாட்சியை கலைத்து சாட்சியை கெடுத்து மனம் போன போக்கில வாழ்ந்தவர்கள் அங்கே சாட்சி கூடாரம் ஆகிய சாட்சி பெட்டி ஆகிய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் சாட்சி எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு வலிமை உள்ளது, எவ்வளவு மகிமை நிறைந்தது, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. உன் சாட்சி ஒவ்வொருவரும் தேவன் பேசக்கூடியது, தேவன் அங்கீகரிக்கக்கூடியது, தேவனால் அது பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது உலகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகுமோ 1:53 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக அந்த சாட்சியின் அந்த கூடாரத்தை சாட்சி பெட்டியை காவல் காப்பார்களாக லேவியர்கள். உன் சாட்சியை காவல் காக்கணும். பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் சாட்சியை குறித்து பரவாயில்ல அங்கீகரிக்கலன்னா நான் செஞ்ச அத்தனை ஊழியமும் வீணா போயிடும். அதே வெறும் நான் மட்டும் போகிறதுக்கு இல்ல, ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு போறதுக்கு தான் என்ன ஒரு வேலைக்காரனா இந்த பூமியில கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார்.
நான் மட்டும் என் சாட்சியை காத்துக்கணும், நான் மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்து நேரம் மேல போறதுக்கு அல்ல, என்னை நம்பி கொடுத்த ஜனங்களையும் கொண்டு போகணும். அதற்காக நீங்க பேசிக்கொண்டு இருக்கேன். உங்க சாட்சியை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. எங்கேயும் சாட்சியை லூஸ் பண்ணாதீங்க. உன் சாட்சிக்கு காவல் வை. அல்லேலூயா. மனதோட போக்குல தெரியாத, பாவத்துக்கு உடன்படாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை உன் கண்ணிகளை விட்டு, உன் சரீரத்தை விட்டு, உன் உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. தவறான பாவ பழக்கம் இழக்க இருந்தா இன்றோடு அதற்கு சாவு மணி அடிங்க, இன்றோடு அதுக்கு முடிவு கட்டுங்க. மறுபடியும் உன் சாட்சியை கெடுக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் இறங்குகிறது என்று அந்த வேதம் சொல்கிறது. அதே சாட்சி பெட்டிக்கு, சாட்சி கூடாரத்துக்கு காவல் வைப்பா. ஏதாவது கர்த்தர் சந்திக்கிற இடம் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய மேகம் மூடும் இடம். ஆமென். சாட்சியின் கூடாரம் பேர என்ன? சாட்சியின் கூடாரம். ஒரு நிறைய சில இடத்துல ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சாட்சியின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கும். சாட்சிக்காக போடப்பட்ட கூடாரம். ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற சாட்சிக்காக தான் இந்த சரீரமாகிய கூடாரம் போடப்பட்டிருக்கிறது. அதை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இது சாட்சியின் கூடாரம். ஒரு சரீரம் என்பது கூடாரம். உள்ள இருந்து பாருங்க சாட்சி. அதுக்காக போடப்பட்டதுதான் இந்த சரீரமாகிய கூடாரம். இந்த கூடாரத்துக்கு நீ காவல் வைக்கணும். சாட்சியின் கூடாரத்துக்கு காவல் வை. கர்த்தர் பேசுகிற சாட்சி அது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற சாட்சி அது. கர்த்தருடைய மேகம் மூடி இருக்கிறது. அந்த சாட்சி பெட்டி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சி பெட்டியில் இருந்துதான் கர்த்தர் பேசுகிறார் மோசேயோடு. இப்படி நிறைய நான் போன வாரம் சொன்னேன். இன்னும் 2-3 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 9:15 வாசிங்க. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. கூடாரமாகிய சரீரத்தை மூடணும். அபிஷேகம் உன்னை எப்பவும் மூடி இருக்கணும்னா உள்ள இருக்கிற சாட்சி பெட்டி ஜாக்கிரதையா பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கணும். உன் சாட்சி கரெக்டா இருந்தா ஒரு மேகம் உன்னை மூடும், ஒரு மேகம் உன்னை பின்தொடரும், ஒரு மேகம் உன்னை வழிகாட்டும். என்ன 17:4 வசிங்க. அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவுள். சாட்சி பெட்டிக்கு முன்பே நான் சந்திக்கும் இடமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பாக அந்த ஆரோனின் கோலை வையி. அந்த கோல் துளிர்க்கும். உன் வாழ்க்கை எப்ப துளிர்க்குது, உன் வாழ்க்கை எப்ப பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது என்றால் சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்ட பொழுது உன் சாட்சி எப்போ கட்டப்படுகிறதோ அப்பவே ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில வரும். ஒவ்வொரு ஆசீர்வாதம் பூக்க ஆரம்பிக்கும், கனி கொடுக்க ஆரம்பிக்கும். உன் சாட்சியை எங்க இருக்கிறாரோ அப்பவே கர்த்தர் பேசுவது நிறுத்தப்படும். மேகம் இறங்காது. கர்த்தர் எதுவுமே பண்ண முடியாது. மகிமை காணப்படாது. எப்போ உன் சாட்சி இழக்கிறாயோ அது கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாட்சி பெட்டியில் இருந்துதான், அந்த சாட்சி நிமித்தம் தான் உன்னோடு கூட பேசுகிறேன். அந்த சாட்சி பெட்டியின் மீதுதான் மேகம் மூடி இருக்கிறது. அந்த சாட்சி பெட்டியின் மீதுதான் மகிமை நிறைந்து இருக்கிறது. எவ்வளவு காரியம் இருக்குதுங்க. சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானில் இருந்து கரை ஏறும்படி அவர்களுக்கு கட்டளையிடும் என்று சொன்னார். அந்த பெட்டியை சுமந்து கொண்டு போய் யோர்தானில் நின்ற பொழுது யோர்தான் 2ஆய் பிளந்தது. இப்ப சொல்றாரு சாட்சி பெட்டியை சுமக்கிற, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியர்கள் எல்லாரையும் மேல வர சொல்ல எல்லாம் தண்ணீர் எல்லாம் திறந்து எல்லாம் கடந்து போயிட்டாங்க. வழியை உண்டு பண்ணுகிற சாட்சி பெட்டி. நீ இருக்கிற இடத்துல, குடும்பத்துல, வேலையில உன் சாட்சியை காத்துக் கொள்வாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம கால் வைக்க முடியாதுங்க. அந்த இடத்துல நெருங்க முடியாது. நான் செஞ்ச வேலையில சாட்சியா இருந்ததாலதான் இன்னைக்கும் நான் எங்க வேணாலும் எனக்கு தெரிஞ்சவங்களை போய் சந்திக்க முடியுது.
எத்தனையோ வருஷமா நான் வேலை விட்டு வந்து கூட அங்க போய் கூட்டம் நடத்தி கொண்டு இருந்தேன். கொரோனாக்கு அப்புறம் தான் போக முடியல, அங்க நிறுத்திட்டாங்க. சாட்சி இல்லைன்னா நான் போக முடியுமா திருப்பியே? எவ்வளவு பெரிய பெரிய ஆளுநா இருக்கிறாங்க, ஆனா சாட்சி இருக்கிறதாலதான் நான் போய் சந்திக்கிறேன், அவங்க கிட்ட மீட் பண்றேன், திடீர்னு பாக்குறேன், பேச. திடீர்னு ஒரு தடவை அப்படிதான் வண்டியில போயிட்டே இருந்தார் ஜீப்ல, என்ன பார்த்துட்டேன் வண்டியில போறத. நேரம் வந்து ஓரம் கட்டினோட என்னடா அது, நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோமா ஏதாவது பண்ணிட்டோமா. அப்புறம் இறங்கி கிட்ட பேசிட்டு டீ சாப்பிட்டு 2 பேரும் போறோம். எப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நான் வேலை விட்டு வந்து. சாட்சி இல்லைன்னா அது நடக்குமா? சாட்சி இல்லைன்னா அந்த பக்கம் காலே வைக்க முடியாதுங்க. நீ இருக்கிற இடத்துல, உன் வீட்டுல, குடும்பத்துல, சபையில, வேலையில, எல்லா இடத்துலயும் உன் சாட்சியை கட்டி எழுப்பு. கர்த்தர் உன்னை உயர்வான மகிமையான இடத்துல வைப்பார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 2-3 வசனத்தை வாசிக்கிற. சங்கீதம் 25:10 வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதை எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கிருபையும் சத்தியமும் நன்மையும் கிருபையும் யாரை தொடர்கிறது? சாட்சியை காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, தன் சாட்சியோடு வாழ்ந்து காட்டுகிறவர்களுக்கு. எங்க போனாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது. அப்ப நீ சாதாரண மனுஷனை போல வாழலாமா, உலகத்தானை போல இருக்கலாமா? நீ எப்படி வாழ்ந்து காட்ட வேணும், உன் சாட்சி எப்படி இருக்க வேணும். சாட்சியை கண்டுதாங்க பிசாசு நடக்கிறான், உன் பரிசுத்தத்தை கண்டுதான் பிசாசு நடக்கிறான். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிப்பாங்க. யார் ஜெயிக்க முடியும்? பிசாசு. இன்னைக்கும் ஜெயிக்க முடியாம எத்தனை பேர் விழுந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கும் ஜெயிக்க முடியலையே. நிறைய பாவத்தை ஜெயிக்க முடியாம அந்த பாவத்துக்குள்ளேயே விழுந்து இருக்கிறாங்களே. எத்தனையோ பேர் விழுந்து இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாருங்க, நீ பிசாசு சொன்னாங்க, உலக மகிமை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் என்னுடைய இதுதான், என் பாவத்துல பணித்து கொண்டா அத்தனையும் கொடுக்கிறேன். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் நீ தருவது தேவையில்லை, என் தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி அவர் அப்படியே வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த நாமம் கொடுக்கப்பட்ட அவருடைய நாமம் இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்துல அவர் வீற்றிருக்கிறார், சிங்காசனத்துல. அந்த கொஞ்ச நேர சிற்றும்பத்துக்காக, அந்த கொஞ்ச ஆசைக்காக நம்ம சாட்சி எழுந்துகிறோம். பின்னாடி இருக்கிற சிங்காசனத்தை இழந்து விடுகிறோம், பின்பாக இருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 93:5 வாசிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மை இல்லவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆலயத்தின் அலங்காரம் எதுங்க? சாட்சிங்க. உன் சரீரமாகிய ஆலயத்தின் அலங்காரம் எது தெரியுமா? சாட்சி. அதுதான் உன்னை அலங்கரிக்குது. உன் சாட்சி தான் உன்னை அலங்காரப்படுத்தி காட்டுகிறது. உன் சாட்சியிலிருந்து தான் தேவன் இறங்கி வந்து பேசுகிறார் உன்னை குறித்து. பரிசுத்த நாமம் இந்த சாட்சியில தான் முடிவே இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தின் முடிவு எங்க இருக்கு தெரியுமா? சாட்சியில தான் இருக்கு. வசனம் சொல்றேன், நீங்க 24:14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இயேசு வரும். இந்த சாட்சி சொன்ன அவரை குறித்து சாட்சி. உன் சாட்சி போரா ஒண்ணுமே இல்லாம இருந்தா நீ அவரை குறித்து எப்படி பேச முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ அவரை குறித்து எப்படி சாட்சி சொல்ல முடியும்? நீ சாட்சி கட்டப்பட்டு இருக்க வேண்டும். நீ எல்லா சாட்சியும் இழந்துட்டு உலகத்துக்கு மனம் போன போக்கில வாழ்ந்துட்டு குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு பாக்கு போட்டுட்டு அப்படியே கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு தவறான இச்சையோடு ஸ்திரீகளை பார்த்து கொண்டு இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்து இப்படியே உன் முடிவு வரும் என்றால்
உன் சாட்சியை குறித்து என்ன பேச முடியாது. அல்லேலூயா. உன் சாட்சியை குறித்து கர்த்தர் பேசணுங்க. அதுதான் சொல்றாரு, இப்பொழுது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கு. சுத்தமா இருந்தாதான், பரிசுத்தமா இருந்தாதான் பரலோகம் போக முடியும். சாட்சி பரலோகத்தில் இருக்குன்னு தைரியமா சொல்றாரு. காரணம் என்ன? அவருடைய சாட்சி அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டின மனுஷன். அதான் அவர் சொல்றாரு, என் சாட்சி பரலோகத்தில் இருக்குப்பா. எனக்கு சாட்சி பகிர்ந்தவர் உன்னதத்தில் இருக்கிறார். மகா பெரிய பரிசுத்தமான தேவன் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க சீக்கிரமா. யோவான் 1:34, அப்போஸ்தலர் 1:8. அந்தப்படியே நான் கண்டு அவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். ஆமென். அங்கே சாட்சி கொடுக்கிறாங்க பாருங்க. அவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். எப்படி? யார் சாட்சி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் சாட்சி கொடுக்க முடியும் என்றால் தங்கள் வாழ்க்கையை சாட்சியாய் காண்பித்தவர்கள் மாத்திரமே. அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பூமியை கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த நற்செய்தி எப்ப பிரசங்கிக்கப்படுகிறதோ, பூமி கடைசி பரியந்தம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யோவான் 10:25 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அதே தாங்க நம்முடைய கிரியை தாங்க சாட்சி கொடுக்குது. அவர் பூமியில மாம்சத்துல வந்து அவர் சொல்றாரு, என்னுடைய கிரியைகளே சாட்சியா இருக்கிறது. என் வாழ்க்கை சாட்சியா இருக்கு. நான் பேசின வார்த்தைகள் சாட்சியா இருக்கிறது. நான் செஞ்ச அற்புத அடையாளங்கள் எல்லாம் சாட்சியா இருக்கிறது. என் வாழ்க்கையே ஒரு சாட்சி என்று இயேசு சொன்னாரு. அதேதான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகளே சாட்சியா இருக்கிறது. மனுஷனுடைய ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையே சாட்சி தான். இன்னைக்கு என்ன பண்ணணும்? நேற்று என்ன பண்ணி முடிச்சோம்? நேற்று காலையில இருந்து நைட்டுக்குள்ள நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தோமா, சாட்சியா இருந்தோமா? எவ்வளவு கெட்ட வார்த்தையில பேசணும், யார்கிட்ட என்ன தவறா நடந்துகிட்டோம், என்ன போன்ல பார்த்தோம், கொஞ்சம் பாருங்க, ஆராய்ச்சி பாருங்க, என்னென்ன செஞ்சிருக்கிறோம் பாருங்க. இங்க முன்னாடி நீ மனம் போன போகல வாழ்ந்துட்டு பரலோகம் போனோம் அந்த நரகம் வானான்னு சொன்னீங்கன்னா எப்படி? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதானே அறுக்க முடியும். அவர் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகளே சாட்சிகளா இருக்கிறது. அதே போலதான் உனக்கு உன்னுடைய கிரியைகளே சாட்சியா இருக்கிறது. நீ என்னென்ன ஒரு நாள் வாழ்க்கையில செய்யறியோ அதுதான் சாட்சி. அந்த சாட்சியை குறித்துதான் பரலோகம் அங்கீகரிக்கிறது. பரலோகத்தின் தேவனானவர் பேசுகிறார். அந்த சாட்சி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது இந்த பூமியில் அது ஆசரிப்பு கூடாரம் இல்ல, இப்ப நம்முடைய சரீரம் தான். ஆனா மகா பரிசுத்த உன்னத ஸ்தலம் மேல இருக்கு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் போக முடியும்? தங்கள் சாட்சியை காத்து கொண்டவர்கள் மாத்திரமே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் வைப்பாருங்க. அந்த பெட்டியை கொண்டு போய் வச்சாங்க பாருங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒருவரும் உள்ள போக முடியாது. பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் உள்ள போகணும். நம்முடைய பிரதான ஆசாரியர் மேல இருக்கிறார். அவர் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்துல, சாட்சியும் கூடாரத்துல அந்த மகா பரிசுத்த பெட்டிக்கு முன்பாக உலாவுகிறவர் அவர்தான். அதுதான் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அந்த வாசஸ்தலத்துக்குள்ள யார் போக முடியும்? தங்கள் சாட்சியை காத்து கொண்டவர்கள் மாத்திரமே போக முடியும். இரண்டாவது, உனக்கு உன் சாட்சியை கர்த்தர் எவ்வளவு மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார், எவ்வளவு உயர்வா வச்சிருக்கிறார். அந்த சாட்சி ஆசரிப்பு கூடாரத்துக்கு முதல்ல சாட்சி பெட்டி தான் உள்ள போச்சு. ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்டது எதுக்கு தெரியுங்களா? சாட்சி பெட்டி வைக்க. எதுக்கு அந்த சாட்சி பெட்டி உருவாக்கப்பட்டுச்சு தெரியுங்களா? தேவன் மனுஷனோடு பேச, தேவன் இணைப்பது. நமக்கு அந்த பெட்டியை சுமக்கிறாங்க. எவ்வளவு சுமக்கிறாங்க, மாட்டு மேல வச்சப்போ என்ன நடந்ததுன்னு தெரியும்.
எத்தனை பேருக்கு தெரியும்? தாவீது நாட்கள்ல மாட்டு மேல வச்சு எவ்வளவு பெரிய பயங்கரமான அது சுமக்கப்படுகிறது. அப்படின்னா எவ்வளவு ஒரு உயர்வான ஸ்தானத்துல உன் சாட்சியை தேவன் பிரதான ஆசாரியை சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசாரியர்கள் மாத்திரமே சுமக்கக்கூடியது. நாம சொல்லுங்க, சாட்சி பெட்டியை உன் சாட்சியை யார் சுமந்து கொண்டிருக்கிறார்? பிரதான ஆசாரியருடைய தோல் மேல உன் சாட்சிகள் இருக்கிறது. அல்லேலூயா. உன் சாட்சிகளை பிரதான ஆசாரியர் சுமந்து கொண்டு போகிறார். அது எதன் மேல இறக்கி வைக்கப்படவில்லை. வேற எதுவும் சுமக்க அதிகாரம் கிடையாது. வேற எதன் மேலாவது அது வைக்கப்பட்டால் அது அடிக்கப்படும், அது அழிக்கப்படும். அல்லேலூயா. அந்த சாட்சி பெட்டிக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை இருந்தது. அப்பேற்பட்ட மகிமையை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். இவ்வளவு எதை குறித்து பேசுகிறது? உன் சாட்சியை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. உன் சாட்சியை யார் சுமந்து கொண்டிருக்கிறார்? யார் வைத்திருக்கிறார்? அது எந்த இடத்துல இருக்கிறது? அதை குறித்து யார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. சாட்சி எவ்வளவு மேன்மையானது, வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை எவ்வளவு உயர்வானது, அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது, அது பொருள் பதட்டால மூடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனம் ஆண்டவருடைய முடிவு சொல்ற கவனிக்க. வெளிப்படுத்தல் 22:20 கடைசி வசனம். அதுதான் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். எங்க எடுத்து போய் முடிக்கிறார் பாத்தீங்களா? எங்க எடுத்து போய் முடிச்சாரு? சாட்சியில, உன் சாட்சியில, என் சாட்சியில முடிக்கிறார். சாட்சியாய் அறிவிக்கிறவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வர போறாருங்க. காலம் இல்லை. மறுபடியும் உலகத்துக்கு ஒத்து பாவ சிற்றின்பங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கடைசி எச்சரிப்பு சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இத்தனை எச்சரிப்பையும் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் நிச்சயமா இயேசு வருவார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க வருகிறார். சீக்கிரமாய் என் ராஜா வருகிறார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் செய்ய பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சாட்சியோடு வருகிறார். மறுபடியும் அந்த கடைசி அந்த வசனத்தை வாசிங்க. மறுபடியும் வாசிச்சுட்டு எல்லா கண்களை ஓடுங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகள் அந்த வேதத்தில் இருக்கிற அத்தனையும் சாட்சிகளாய் அறிவிக்கிறவர். உன் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் சாட்சியாய் அறிவிக்கிறவர். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமென். முத்திரை போட்டாச்சு. ஆமென் தான் முத்திரை போட்டாச்சு. இயேசு வரப்போகிறார். இந்த சாட்சி எப்படி இருக்குதுங்க? தானியேலின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சராசிரியர் நிறுத்தப்பட்டு நீ குறைவை கண்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாட்சி உயர்ந்திருக்கிறாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இன்னும் நம் வாழ்க்கையில் பல பொருளாதார காரியங்கள் இருக்கு, தீமையான காரியங்கள் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு, உலக காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் வரும்பொழுது நீ கைவிடப்படுவாங்க என்றால் பயங்கரமான அந்த நரகத்துக்குள்ள நீ போய் தத்தளிக்க வேண்டி இருக்கும். அது நித்தியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல இந்த பூமியில நீ வாழுகிற வரைக்கும் உனக்கு கிருபை, இரக்கம், தயவு, மன்னிப்பு எல்லாம். நீ கண்ணை மூடன அதோட ஜட்ஜ்மெண்ட் தான், நியாய தீர்ப்பு தான். அதுக்கப்புறம் முடிவு தான். அதுக்கப்புறம் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆண்டவரே நான் மன்னியும், நான் செஞ்ச நீ செஞ்ச ஒவ்வொன்னு ரெக்கார்ட்ல இருக்கு. ஏற்கனவே சொன்ன ஒவ்வொன்னு நீ சொல்லு நான் செய்யல அப்படின்னு தப்ப முடியாது. காண்பிப்பார், கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். நீ செஞ்ச ஒவ்வொன்னத்தையும் காண்பிப்பார். ஒரு சாட்சி எல்லாம் அங்க காண்பிக்கப்படும். என்னென்ன செஞ்ச எல்லாத்தையும் படம் போட்டு காட்டுவார். பத்தியாப்பா நீ செஞ்சதுக்கு தான்ப்பா உனக்கு பலன். இதே நீ உன் சாட்சியை கட்டி எழுப்பி நீ உண்மையா கர்த்தருக்கு வாழ்ந்து காட்டி இருந்தா கர்த்தர் அந்த மகிமையான பரலோக கூடாரத்துக்குள்ள, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நீ கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த பெட்டி,
அது சாட்சியின் பெட்டி. அந்த பெட்டியிலே இருந்துதான் கர்த்தர் அங்கதான் இருக்கிறாரு, அங்கதான் இருக்கிறாருங்க. வேற எங்கே இல்லை. எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்துல அந்த பெட்டி இருக்கிற இடத்துலதான் கர்த்தர் இருக்கிறார். அந்த பெட்டிக்காக தாங்க தாவீது அவ்வளவு அங்கனாய் தான். காரணம் என்ன? சாட்சி பெட்டி எங்கெங்கேயோ கிடக்குது ஆண்டவரே, புறஜாதி தேசத்துல எல்லாம் கிடக்குது. அந்த சாட்சி பெட்டி சவுலின் நாட்களிலே தேடாத போனமே என்று சொல்லி தாவீது அந்த சாட்சி பெட்டிக்காக ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து சாட்சி பெட்டியை தன் நகரத்துல தாய் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வைத்தானே. காரணம் என்ன? அந்த பெட்டியை குறித்து அவன் அறிந்து வைத்திருந்தான். அந்த பெட்டி மகிமை உள்ள பெட்டி என்று தெரிந்து வைத்திருந்தான். தேவ பிள்ளையே, உன் சாட்சி மகிமை உள்ளது, உன் சாட்சி வல்லமை உள்ளது, உன் சாட்சியினாலே நீ ஜெயிப்பாய். உன் சாட்சியை குறித்து பரலோகத்தின் தேவனானவர் பேசுவார். இன்றைக்கு வேணா அது மறைவிடத்தில் இருக்கலாம், இன்றைக்கு வேணா அது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கலாம். உன் சாட்சி பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கலாம், அது பெட்டியில வைக்கப்பட்டு இருக்கலாம், அது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கலாம், அது தேவன் தங்குகிற உலாவுகிற இடத்துல இருக்கலாம், தேவன் பேசுகிற இடத்துல இருக்கலாம், அது பொன் தகட்டாலும் மூடப்பட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அந்த பெட்டி வெளியே வரும். அந்த பெட்டி வெளியே கொண்டு வரும் பொழுது பயங்கரமான காரியங்கள் நடந்தது. யோர்தான் இரண்டாக பிளந்தது, எரிகோ உடைக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, அந்த பெட்டி வரும் இடத்துல எல்லாம் இஸ்ரவேலர்கள் கை ஓங்கி இருந்தது. இஸ்ரவேல் பாளையத்தில் ஜெய சத்தம் உண்டானது. காரணம் என்ன? அந்த பெட்டி புறப்பட்டு வெளியே வந்தா அங்கே கர்த்தர் பயங்கரமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவ பிள்ளையே, உன் சாட்சி உனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது. உன் சாட்சி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. உன் சாட்சி தேவனை உறவாடக்கூடியது. உன் சாட்சி குறித்து தேவன் பேசக்கூடியது. தேவனை பேச வைப்பது எது? உன் சாட்சி. தேவ பிள்ளையே, தேவன் பேச வைப்பது எது? உன் சாட்சி. தேவ பிள்ளையே, உன் சாட்சி எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தின் தேவனதை அங்கீகரித்து வைத்திருக்கிறார். உன் சாட்சி பரிசுத்தமா இருக்கிறபடியானதான் அது பரலோகத்தில் இருக்கிறது. அது பரலோகத்தில் இருக்கிறது. தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிறது. அது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறது. அங்கிருந்துதான் தேவன் பேசுகிறார். அங்கிருந்துதான் தேவன் பேசுகிறார். அங்கிருந்துதான் எல்லா பரிசுத்தவான்களுக்காக பேசினார். வேதத்துல பாருங்க, எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து தேவன் பேசினாரே என்ன? அவர்களை குறித்து சாட்சியை பேசினார். நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும், எங்களை சாட்சியாக வையும். ஆண்டவரே, இந்த சபையில யாராகிலும் எதனையாவது சாட்சியில விழுந்திருந்தான், அது அவங்களுக்கே ஒரு சில நேரத்துல தெரியாம இருக்கலாம். இல்ல அதுல வர முடியாதபடி சிக்கி தத்தளிக்கலாம். அது ஒரு சிறையை போல இருக்கலாம். இன்றைக்கு என் தேவன் அதில் இருந்து விடுதலை ஆக்கி நீர் அவர்கள் சாட்சியை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. எல்லாருடைய சாட்சி கட்டி எழுப்பப்படுவதாக. எல்லாருடைய சாட்சி அந்த பரிசுத்த பெட்டிக்குள்ள, அந்த உயர்வான மகிமையான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வைக்கப்படுவதாக. பரலோகம் அதை அங்கீகரிப்பதாக. பரலோகத்தில் இருந்து சாட்சி பகிர்வீராக. ஓ, இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி உங்க ஜனங்க உமக்குள்ளே சாட்சியாய் வாழ்ந்து காட்டட்டும். உங்களுடைய வருகை மட்டும் தங்கள் சாட்சியை காத்துக் கொள்ளட்டும், தங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.